ஹே காய்ஸ், நான் பிரேம். இன்றைக்கி வீடியோவில் சோனி A7 Mark III ஃபோட்டோஸ் எப்படி மொபைலுக்கு ஷேர் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும். அது என்ன ஆப்னா சோனியோட இமேஜிங் எட்ஜ் மொபைல். இந்த ஆப் தான். நான் ஆல்ரெடி இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணதும் பெர்மிஷன்லாம் கேட்கும். அதுக்கெலாம் அலோவ் கொடுத்து வந்தீங்கன்னா ஃபைனலாக இந்த ஸ்டெப் வந்து நிற்கும். இதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம கேமராவில் செட்டப் பண்ணிக்கலாம். கேமரா ஆன் பண்ணதும் மெனு ஆப்ஷனுக்குள்ளே வந்தோன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டப் ஆப்ஷன் காட்டும். நமக்கு தேவையானது நெட்வொர்க் செட்டப் தான் தேர்ட் ஆப்ஷனாக இருக்கிறது. இந்த நெட்வொர்க்குள்ளே வந்தீங்கன்னா நெட்வொர்க் 1, அதில் வந்து நமக்கு சென்ட் டு ஸ்மார்ட் ஃபோன் ஃபங்க்ஷன் நெட்வொர்க் 1லேயே அவைலபிளாக இருக்கும். சென்ட் டு ஸ்மார்ட் ஃபோன் ஃபங்க்ஷனுக்குள்ளே போனோன்னா சென்ட் டு ஸ்மார்ட் ஃபோன் அந்த ஆப்ஷன் காட்டும். அதுக்கு ஓகே கொடுத்து உள்ளே வந்துடலாம். இதில் 2 ஆப்ஷன் காட்டும். செலக்ட் ஆன் திஸ் டிவைஸ், செலக்ட் ஆன் ஸ்மார்ட் ஃபோன். இந்த 2 ஆப்ஷன். செலக்ட் ஆன் திஸ் டிவைஸ்னால் நம்ம வந்து கேமராலேயே என்னென்ன ஃபோட்டோஸ் வேணும்னு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆன் ஸ்மார்ட் ஃபோன்னால் நம்ம மொபைலில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் என்னென்ன ஃபோட்டோஸ் வேணும்னு. செலக்ட் ஆன் ஸ்மார்ட் ஃபோன் தான் ஈஸியாக இருக்கும் என்னென்ன ஃபோட்டோன்னு பார்த்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அது கொடுத்தோன்னா இந்த QR கோட் நமக்கு கிடச்சிரும். இந்த QR கோடை வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேமரா கனெக்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த ஆப்ஷனுக்கு ஓகே கொடுத்தோன்னா ரிஜிஸ்டர் த ஃபாலோவிங் மாடல்னு இந்த ஆப்ஷன்லாம் காட்டும். இதில் M4 வரைக்கும் தான் இருக்குது. ரிஜிஸ்டர் அதர் மாடல்ஸ் கொடுத்தோன்னா நமக்கு QR கோட் ஆப்ஷன் வந்துடும். ஸ்கேன் QR கோட் கொடுத்து நம்ம கேமரா எடுத்து வச்சுருந்தா அந்த QRஐ இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். லோடிங் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான் கைஸ், கனெக்ட் ஆகிடுச்சு. டேட் வைஸாக நம்ம எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இதிலே ஷோ ஆகிரும். நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 டாட்ஸ் கொடுத்திங்கன்னா இமேஜ் சைஸ் ஃபார் இம்போர்ட்டிங் இந்த ஆப்ஷன் காட்டும். இதில் நம்ம வந்து ஒரிஜினல் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வரது 2M தான். நம்ம ஒரிஜினல் மாற்றி செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன கிளாரிட்டியில் எடுத்தோமோ அது அப்படியே சேவ் ஆகிரும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தோன்னா டைரெக்டாக நம்ம கேலரிக்கே சேவ் ஆயிரும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஃபோட்டோஸ் காப்பி பண்ணுறது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை பார்த்து பண்ணி விட்டு போங்க. தேங்க்யூ.